இன்னைக்கு விடுகதை இருக்குது பாருங்க. நம்ம மூளை பொழுதுனைக்கு எந்த வேலையை எப்ப செய்யணும்னு யோசிச்சு வச்சு ரொம்ப டயர்ட் ஆகி போகுது. இன்னைக்கு அது கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கலாம். பக்கத்து காட்டுல வெண்டைக்காய் கொடுத்தாங்க. வெண்டைக்காய் சாப்பிடணும் ருசியா தான் இருக்குது. அந்த வளவளப்பு எடுக்க தான் தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்துட்டா ஈஸியா குழம்பு ரெடி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. வெறும் வடை சட்டியில காயை கொட்டி 4 பேரட்டு இப்படி ரெண்டு பேரட்டுனா வளவளப்பெல்லாம் சட்டியிலேயே அடியிலேயே ஒட்டிக்கும். வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதை கழுவிட்டு திரும்பவும் நம்ம எப்பவும் போல குழம்பு தலையிற மாதிரி தாளிச்சு தக்காளி மட்டும் அரைச்சு ஊத்திக்கலாங்க. அரைச்சு ஊத்துறோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா தடிப்பாயிரும். நீங்க புளி சுருக்குன்னு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு ஊத்திக்கிங்க. இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கலாம். நல்லா ஊத்தி கொதிச்சதையும் இறக்க போகக்குள்ள கொஞ்சமா தேங்காய் போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு. பெருசா இன்னைக்கு எதுவும் வேலைலாம் எதுவும் இல்லைங்க. உச்சிக்காட்டுக்கு உரம் கரைச்சி விட்டு சுத்தி பார்க்கலான்னு வயலுக்கு கிளம்பினப்போ மயில் தீப்பு கடிச்சிட்டு தண்ணி கொடன்னு ஊத்திட்டு இருந்துச்சு. டேப் எடுத்துட்டு போய் அதை அடிச்சு விட்டு ஆத்து பக்கம் பார்த்தா பனம்பழம் நிறைய விழுந்து கிடந்தது. பழம் விழுந்த உடனே எடுத்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வண்டு வந்துடும். புது பழங்கோம்பு வெள்ளையா இருக்கும், பழைய பழங்கோம்பு செவந்து இருக்கும். 90ஸ்க்கு அப்புறம் யாருமே பனம்பழத்தை சாப்பிட்றதே விட்டாச்சு. பனம்பழத்தை நுர வர வரைக்கும் சுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதை சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. சரி வாங்க, இன்னைக்கான விடுகதையும் நேற்று விடுகதை விடையும் பார்க்கலாம். தட்டையும் திம்பான், கரம்பையும் திம்பான், தண்ணி கண்டா படுத்துக்கும். அவன் யாரு? அவன் வேற யாரும் இல்லைங்க, நெருப்பு தான். இன்னைக்கு விடுகதையை பார்க்கலாம். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் தாள் பூட்டி, அழகான பெண்ணை மேல் பூட்டி, செம்பு திருகாணி திரிவிட்டு சிவம் போற நடையப்பாரு. விடையை கெஸ் பண்ணுங்க. தெரியலன்னா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.